இந்த கலியுகத்தில் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வங்களில் முருகரும் ஒருவர். முருகா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல அவர் வந்துடுவார். முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முருகரிடம் தங்களது கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நிறைய பக்தர்கள் தினமும் அவரை நாடி செல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒன்று வேல் பூஜை. அதாவது வேல் பூஜை அப்படின்றது நம்ம கோவில்களில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஒரு கோரிக்கை நம்ம மனசில் வச்சுருக்கோம். அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு வேல் பூஜை செய்யலாம். அதாவது நம்ம வீட்டில் ஒரு வேல் வாங்கி வைத்து 48 நாட்கள் காலை மாலை அந்த வேலுக்கு நீர் ஊற்றி பால் ஊற்றி திருப்பி நீர் ஊற்றி நம்ம அபிஷேகம் செய்து அந்த வேலுக்கு புஷ்பங்களால் நாம் அர்ச்சனை செய்து நம்ம வழிபட்டு 48 நாள் கழித்து அந்த வேலை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் நாம் சேர்த்தால் கண்டிப்பாக நமது கோரிக்கை நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இந்த வேல் பூஜை செய்யக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு நாட்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வேல்மாறல் படிப்பது. வேல்மாறல்ன்றது ரொம்ப பெருசு. அதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அப்படி படிக்க முடியாதவர்கள் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் வசதியில் நீங்கள் அதை காதாலியாச்சும் நீங்கள் போட்டு கேட்கலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் வேல்மாறல் முழுமையாக படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். அது ரொம்ப நல்லது. இந்த வேல் பூஜை செய்யக்கூடிய இந்த 48 நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலுமே நீங்கள் ரொம்ப விரதம் இருந்து ரொம்ப இதுவாக கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தினமும் காலை மாலை நீங்கள் வேல் பூஜை செய்து வேலுக்கு அர்ச்சனை செய்து உங்கள் கோரிக்கை என்னவோ அதை அவரிடம் நீங்கள் அந்த வேலிடம் நீங்கள் வைத்து நீங்கள் பூஜை செய்தாலுமே போதுமானது. அப்படி உங்கள் கோரிக்கை நிறைவேறிய பிறகு நீங்கள் கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வேல் தானம் செய்யலாம். இப்போ ஒரு 20 பேருக்கு அல்லது 30 பேருக்கு 50 பேருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வேல் தானம் செய்யலாம். இதையும் நீங்கள் வேண்டிக்கலாம். அப்படி ரொம்ப நம்மளால் முடியாதவங்க நீங்கள் வெறும் வேல் பூஜை செய்து 48 நாள் அந்த விரதம் இருந்து அந்த பூஜையை முடித்து அந்த வேலை கொண்டு போய் நீங்கள் கோயிலுடைய உண்டியலில் சேர்த்தாலுமே போதுமானது. கண்டிப்பாக இந்த வேல் பூஜை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.